சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். எவ்வளவு தெளிவா இவ்வளவு நாள் பைத்தியகாரமா நடிச்சிட்டு இருந்திருக்கான் பாருங்களேன். இவன் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாலாம் இல்ல. இவன் பழைய போஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கி பைய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியாப்பட்டவன் வந்துட்டு ஜாதி வெறியோட இருக்கிறது வந்துட்டு எந்த ஆச்சரியமும் கிடையாது. எப்பயோ வாய் விட்டு சிக்குவான்னு நினைச்சா இப்பதான் சிக்கியிருக்கான். இதுல சுர்ஜித் பிரதரா, ஒரு கொலைகார நாய் உனக்கு பிரதராடா, படிச்சிருக்கிய அறிவு வேணாம். இதுல வேற பெற்ற பின்னணிகள் இது ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணா கொலைதான் பண்ணுவாங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கான் புறம்போக்கு. இந்த ஸ்கூல்ல இந்த சாதி சான்றிதழ் கேக்குறாங்களே, முதல்ல அத முதல்ல முடிக்கும். இவங்கள மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க லைக்குக்காக பண்றீங்களா இல்ல உண்மையிலேயே அக்கறைக்காக பண்றீங்களோ எதுவும் இருந்தாலும் நிறைய பேர் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அரசியல் மேதாவியெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்ல, அடிப்படை அறிவோட இருக்கணும். ஜாதி சான்றிதழ் ஒழிச்சுட்டா, ரிசர்வேஷன் ஒழிச்சுட்டா உங்களுக்கு ஜாதி ஒழிஞ்சிருமா? அப்படி எல்லாம் பண்ணா சமூகத்துல இருக்க இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாகுமே தவிர ஒரு மயிரும் மாறாது. இன்னும் சிலர்லாம் வந்துட்டு ரிசர்வேஷன் வந்துட்டு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பேஸ்ல இருக்குன்னு அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க எல்லா வசதியும் இருக்கிற ஒரு தலித் இளைஞனோட நிலைமையே ரொம்ப மோசமா தான் இருக்கு. அப்படிதான் இந்த சொசைட்டியை வந்து ட்ரீட் பண்ணு. இந்த கவின் கேஸே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போது ரிசர்வேஷன் எல்லாம் ஒழிச்சுட்டாங்கன்னு வைங்க, இங்க வந்துட்டு ஏழைன்ட்டு உயர் சாதி ஏழைகள், தாழ்த்தப்பட்ட ஏழைகள் வச்சுட்டு உயர் சாதி ஏழைகளை எல்லா வாய்ப்பையும் பறிச்சுப்பாங்க. அதனால எதுவும் தெரியாம தயவு செஞ்சு பேசாதீங்க. ரைட் நண்பர்கள்.